பார்ட்டி இருக்கு புஷ்பா. அம்பேத்கரிசம் பேசும் சினிமா. காந்தி செத்த கேட்டதுக்கும் அம்பேத்கர் போட்டதுக்கும் உள்ள நிறைய விஷயம் இருக்கு. அரசியல் ஊசி போற டாக்டர் சொல்லு சார், டாக்டர் அம்பேத்கர் அவன் சொன்னேன். சட்டமேதை டாக்டர் அம்பேத்கர் சொன்னது அதிகாரத்தை கைப்பற்றி சிஸ்டத்தை சரி பண்ணிக்கங்க. சினிமான்னு சொன்னோன்னே நம்ம எல்லாத்துக்கும் என்டர்டெயின்மெண்ட்டை தாண்டி நம்ம வாழ்க்கைக்கு என்ன கொடுத்துச்சு அப்படின்னு ஒரு படத்துல நான் இதை கத்துக்கிட்டேன்னு சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஒரு படம் பார்த்து அந்த படத்துடைய காட்சிகளும் சரி, அந்த படத்துடைய கருத்தும் சரி, ஏதோ ஒரு வகையில ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் விட சினிமா மூலமா ஆட்சியும் மாறி இருக்கு, மிகப்பெரிய தலைவர்களும் உருவாகி இருக்கிறாங்க அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா நம்ம தமிழ் சினிமாவில் அம்பேத்கரிசம் பேசக்கூடிய சினிமாவின் பட்டியல் இங்க ஏராளமா இருக்கு. ஆரம்ப காலங்கள்ல இருந்தே நமக்கு பிடிச்ச இயக்குனர்கள் அம்பேத்கருடைய கருத்துக்களை தன்னுடைய படங்கள்ல அங்கங்க வச்சிருக்கிறாங்க, ஏன் படம் முழுக்கவே வச்சிருக்கிறாங்க. அப்படி என்னென்ன படம்லாம் அம்பேத்கரிசம் பேசியிருக்கு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு டயலாக்ல இருந்து இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். எல்லாருக்கும் பிடிச்ச டைரக்டர் வெற்றிமாறன் அவர்களுடைய அசுரன் படத்துல இருந்து ஒரு டயலாக் வரும். ஏல சிதம்பரம், நம்ம கிட்ட காடு இருந்தா எடுத்துப்பானுவ, ரூவா இருந்தா புடுங்கிப்பானுவ, ஆனா படிப்பை மட்டும் நம்மகிட்ட இருந்து எடுத்துக்கவே முடியாதுல்ல சிதம்பரம் அப்படின்னு சொல்ற டயலாக்கு அங்கேயே அம்பேத்கரிசம் பேசிய வெற்றிமாறன் அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லை, ரீசெண்டாக வந்த விடுதலை 2லையும் வெற்றிமாறன் அவர்களுடைய டயலாக் ஒன்று இருக்கும். தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகர்களை தான் உருவாக்குவாங்க, அது முன்னேற்றத்துக்கு வழிவகுக்காது அப்படின்னு சொல்லுவார். அதுவும் ஒரு வகையில் அம்பேத்கரிசம் பேசிய வெற்றிமாறன் அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் நம்ம தமிழ் சினிமாவுடைய வரலாறை பின்னோக்கி பார்த்தோம்னா அம்பேத்கரிசம் பேசிய படங்கள் இவ்வளவு இருக்கா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு தான் இருக்கு. உதாரணத்துக்கு இயக்குனர் பாரதி ராஜாவும் பாலச்சந்தர் அவர்களும் எடுத்த பெண்ணிய படங்கள்ல அதிகமும் பாரதியாருடைய உருவப்படமும் பாடல் வரிகளும் தான் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். அது எல்லாமே பெண்ணிய படங்களா அப்படின்னு ஒரு புறம் கேள்விகள் இருந்தாலும், தமிழகத்துடைய தீவிரமான பெண்ணிய கருத்துக்களை முன்வச்ச பெரியாரை ஏன் அவங்க காட்சிப்படுத்தலை அப்படின்னு எல்லாரும் சிந்திக்க வேண்டிய ஒண்ணுதான். பாரதி ராஜா அவர்களுடைய சீடரான மணிவண்ணன் மார்க்சியம், பெரியாரியம், அம்பேத்கரியம், தமிழ் தேசியம் இதுல எல்லாத்துலயுமே ரொம்ப ஈடுபாடு கொண்டவர். இவரோட படங்கள்ல தான் ஓரளவுக்கு அரசியல் தன்னுணர்வோடு அம்பேத்கர், பெரியார் படங்கள் அதிகமாக காட்சிப்படுத்தப்பட்டன. ஏன் தமிழ் சினிமாக்கள்ல அம்பேத்கருடைய படங்கள் அதிகமாக காட்சிப்படுத்தவில்லை அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்கு பதில் ரொம்ப எளிமையான ஒண்ணுதான். தமிழ் சினிமால ஹீரோவா தலித் பாத்திரங்கள் இடம்பெறாத போது சில சமயங்கள்ல ஹீரோவோட ஃப்ரெண்டா, சீர்திருத்தப்பட வேண்டியவங்களா, எளிய வாய்ப்புகளையும் தியாகம் செய்பவங்களா தான் தலித் கதாபாத்திரங்கள் சீன்ல காமிக்கும் போது ஏதோ ஒரு மூலையில அம்பேத்கருடைய படமும் அங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. விசு அவர்களுடைய படங்களா இருக்கட்டும், அதே மாதிரி குடும்ப நாடகமா எடுக்கப்பட்ட வி சேகர் அவர்களுடைய படங்களா இருக்கட்டும், அவங்களுடைய படங்கள் எல்லாம் சாதி மறுப்பு, தீண்டாமை எதிர்ப்பு, பெண்ணுரிமை ஆகியவை பேசப்பட்டதுடன் பெரியார், அம்பேத்கருடைய படங்கள் அங்கங்க காட்சிப்படுத்தியிருப்பாங்க. பெரியாரிஸ்டான வேலு பிரபாகரன் இயக்கிய கடவுள் படம் அம்பேத்கருடைய பிம்பத்தை காட்சிப்படுத்தவில்லையே தவிர தலித் மக்கள் மீதான சாதிய ஒடுக்குமுறைய பிரச்சார பாணியில சொன்னது. 2000க்கு அப்புறமா தான் தமிழ் சினிமாவில் முகங்கள்லாம் நிறைய மாற ஆரம்பிச்சிச்சு. அரசியல் தன்னுணர்வு கொண்ட சினிமாக்கள் அடுத்தடுத்து வர ஆரம்பிச்சிச்சு. இதற்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப முன்னோடியா இருந்த இயக்குனர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா SP ஜனநாதன் அவர்களுடைய படத்தை நம்ம தாராளமா சொல்லலாம். ராமநாராயணன் படத்து மசாலா கம்யூனிசமா இல்லாம நேரடியா மார்க்சிய, லெனினிய அரசியலை சித்தரிச்சு கம்யூனிச அடையாளங்களை காட்சிப்படுத்தப்பட்ட போதுதான் சாதிய ஒடுக்குமுறையையும் வர்க்க அரசியலையும் இணைத்ததன் மூலமா அம்பேத்கரிய அரசியலும் உள்ளார்ந்து அங்க இருந்துச்சு. வெளிப்படையா அம்பேத்கரை திரைப்படங்கள்ல சித்தரிப்பது, தலித் அரசியலை பேசுவது, இந்த மாதிரியான விஷயங்களை தொடங்கி வைச்சவர் ரஞ்சித் அவர்கள். அவரது முதல் படமான அட்டகத்தி, என்னதான் அந்த படம் காதல் தோல்வியை பத்தி பேசினாலும் காதல் தோல்வி அப்படின்றது அந்த படத்துல ஒரு பகடையா தான் யூஸ் பண்ணியிருக்காரு நம்ம ரஞ்சித் அவர்கள். அதுவும் இல்லாம அந்த மனுஷன் சாத்தியப்பட்ட இடங்கள் எங்கெங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ அங்கெல்லாம் அம்பேத்கர் அவர்களுடைய உருவப்படங்கள்ல டைரக்டா வச்சாரு அப்படின்னு தான் சொல்லணும். இங்க இருந்து ரஞ்சித் அவர்களுடைய அம்பேத்கரிசம் அரசியல் செயல்பாடு அப்படியே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு தான் சொல்லணும். மெட்ராஸ் திரைப்படத்துல நேரடியாவே தலித்துடைய அடையாளங்களை ஒரு கதாபாத்திரமாவே கொண்டு அம்பேத்கர், குடியரசு காட்சி, அயோத்திதாசர், நீல நிறம் என
தலித் அரசியலுடைய அடையாளங்களை ரொம்ப அழகா முதலா ஓப்பனா காட்சிப்படுத்தினவர் பாரஞ்சித் அவர்கள் தான். வணிக ரீதியாக மெட்ராஸ் வெற்றி பெற்றதால மெட்ராஸ் படத்துல எப்படி அந்த சுவர்ல நீல நிறத்தை ஊத்துவாங்களோ அதே மாதிரி நீல நிறம் எல்லா இடத்துலயும் பரவ ஆரம்பிச்சது அப்படின்னு தான் சொல்லணும். அவரோட அடுத்தடுத்த படங்களான காலா, கபாலி, இந்த படங்கள்ல வசனங்கள், பாடல்கள், காட்சிகள், இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே அம்பேத்கரிசத்தை எல்லா இடத்துலையுமே ரொம்ப அழகா சொல்ல ஆரம்பிச்சாரு. ரஞ்சித்தை தொடர்ந்து அம்பேத்கர், பெரியார், மார்க்ஸை முன்வைக்கும் அரசியல் சினிமாக்கள் தமிழ்ல அதிகமாகவே வர ஆரம்பிச்சிச்சு. விசாரணை அப்படின்ற ஒரு படம், மனித உரிமை அரசியலை பேசிய வெற்றிமாறன், அசுரன் படத்துல பஞ்சமினில பிரச்சனை, தலித் அரசியல் அப்படின்ற ஒரு விஷயத்தை நேரடியாகவே காட்சிப்படுத்தினாங்க. சுசீந்திரன் அவர்கள் மாவீரன் கிட்ட அப்படின்ற திரைப்படம் முழுக்க சாதி எதிர்ப்பு படமாவே உருவாக்கி இருந்திருக்கிறாரு. அம்பேத்கர், பெரியார், மார்க்ஸ் ஆகியோருடைய படங்களும் அடையாளங்களும் வெளிப்படையா அந்த படங்கள்ல காட்சிப்படுத்தப்பட்டன. முக்கியமா இயக்குனர் ராஜமுருகன் அவர்களோட ஜோக்கர் திரைப்படத்திலையும் ஜிப்சி திரைப்படத்திலையும் அம்பேத்கர் காட்சிப்படுத்தப்பட்டாரு. அதுவும் இல்லாம அந்த படங்கள் சொன்ன கருத்துகள் பல மக்களை போய் சேர்ந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம இயக்குனர் பிரம்மாவுடைய மகளிர் மட்டும் அப்படின்ற படத்துல நடிகை ஜோதிகா அம்பேத்கரை முன்னிலைப்படுத்தக்கூடிய பெரியாரிஸ்டா நடிச்சிருந்தாங்க. உடுமலை சங்கர், கௌசல்யா அவங்களுடைய கதைகளும் படமாவே காட்சிப்படுத்தப்பட்டிருந்துச்சு. இயக்குனர் சுதா கோங்கரா இயக்கிய சூரரை போற்று படத்திலையும் ஏதோ ஒரு வகையில அந்த படத்துல என்னதான் அந்த படம் மணிரத்னம் அவருடைய பாணியில உருவாக்கி இருந்தாலும் அந்த படத்திலையும் அம்பேத்கரையும் பெரியாரையும் தவிர்க்க முடியல அப்படின்னு தான் சொல்லணும். டைரக்டர் சாந்தகுமார் இயக்கிய மகாமுனி படத்திலையும் பௌத்தம் தழுவிய துறவு நிலை அம்பேத்கர் தான் சித்தரிக்கப்பட்டிருந்தாரு. அதுவும் இல்லாம அந்த படத்துல ஒரு டயலாக் இருக்கும். சிறையில் இருக்கக்கூடிய ஆர்யா கிட்ட ஒரு காவலர் கேட்பாரு, உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு கேட்கும்போது நிறைய புத்தகங்களும் ஒரு டேபிள் சேரும் வேணும் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு அந்த போலீஸ் கதாபாத்திரம் ஒரு விஷயம் சொல்லும், ஏண்டா நீ ஏன் கொஞ்ச நாளில் சாக போடுற, உனக்கு எதுக்கிட்ட அதெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது, சார் நீங்களும் தான் சார் ஒரு நாள் சாக போறீங்க, எப்போ சாகுறோன்றது முக்கியம் இல்லை சார், சாகுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோன்றதான் முக்கியம் அப்படின்னு எல்லாரையும் சிந்திக்க வச்சாரு அந்த டைரக்டர் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா பரியேறும் பெருமாள் படம் மூலமா மாரி செல்வராஜ் ஒரு ஆழமான ஒரு கருத்தை சொன்னாரு. ஏன் நாங்கள் எதிர்த்து கேட்கக்கூடாதா, ஏன் நாங்கள் வளரக்கூடாதா அப்படின்னு கேட்கும்போது மொத்த அம்பேத்கரிசம் அப்படின்றத மாரி செல்வராஜ் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறமா அம்பேத்கருடைய அரசியலை பேசுறதுக்கு அதிய நாதிரை அப்படின்னு பல டைரக்டர்கள், பல இயக்குனர்கள் படையெடுத்து வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் அம்பேத்கரோ பெரியாரோ மார்க்ஸோ யாரா இருந்தாலும் அவங்களுடைய கருத்துகள் அந்த படத்துக்கு சம்பந்தம் இல்லாட்டினாலும் அவங்களோட படங்களை வச்சாலே இந்த படத்துல ஏதோ ஒன்று இருக்குப்பா, இந்த கருத்து ஏதோ ஒன்று சொல்ல வராங்க அப்படின்னு மக்கள் அதிகமாக யோசிக்கிறனால அது ஒரு பிஸ்னஸ் ரீதியாக அம்பேத்கருடைய படங்கள் அங்கங்க வர ஆரம்பிச்சிச்சு. இயக்குனர் டிஜே ஞானவேல் அவர்களுடைய படமான ஜெய்பீம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அந்த படம் பேசிய அம்பேத்கரிசம் அப்படின்றது ஓப்பனாகவே இதுதாங்க இப்படிதாங்க அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் அது நடந்த ஒரு கதை அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். வேட்டையன் படத்துலையும் டிஜே ஞானவேல் அவர்கள் ஒன்று சொல்லியிருப்பாரு, இந்த சமூகத்தை சேர்ந்தவன் இந்த பிரச்சனையை பண்ணியிருப்பான், இவன் இப்படி இருக்கனாலே இந்த பிரச்சனையை பண்ணியிருப்பான், இவன் இப்படி தான் அப்படின்னு யாரையும் குறிப்பிட்டு அவனோட சமூகத்தை சார்ந்தோ அவன் இருக்கிற ஏரியாவை சார்ந்தோ சொல்லாதீங்க, பேசாதீங்க அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த படத்தில் ரொம்ப அழகாக அந்த விஷயத்தை அடித்து சொல்லியிருப்பாரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாதிரியான அம்பேத்கரிசம் பேசக்கூடிய படங்கள் தமிழ் சினிமாவில் முக்கிய கதாபாத்திரங்களில் டாப்பில் இருக்கக்கூடிய நடிகர்கள் எல்லாருமே நடிக்க ஆரம்பித்தாங்க. எப்படி ஆரம்ப காலங்களில் எந்த ஒரு நடிகரும் தலித் கதாபாத்திரம் ஏற்று நடிக்க மாட்டாங்க, நடிக்கலை அப்படின்னு ஒன்று இருந்ததோ, இப்போ அதெல்லாம் உடைஞ்சு எந்த கதாபாத்திரமாக இருந்தாலும் அந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்று இப்ப இருக்க நடிகர்கள் நடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். விடுதலை அரசியலை முன்வச்சவங்களை தவிர்க்க முடியாத ஒரு சூழல் இப்போ உருவாகி இருக்கு அப்படின்றது ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்தான். ஆனா இந்த மாதிரியான தலைவர்களை வெறும் பிம்பங்களை மட்டும் மாத்திரக்கூடாது. அவங்களுடைய கருத்துகளுக்கு எதிரான படங்கள்லையும் அவங்களுடைய பிம்பங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதனால அதுலயும் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க பார்த்த படங்கள்ல அம்பேத்கரிசம் பேசிய படங்கள் எதுவா இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. பார்ட்டி இருக்கு புஷ்பா. Taste the Daily.